पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्वरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே வணக்கம். இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய 1000 திருநாமங்களிலே 681வது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம். இது நாகன் என்பது. நாகஹா என்பது எம்பெருமானுக்கு 681வது திருநாமமாக இந்த வெங்கடேஸ்வர திவ்ய சஹஸ்ரநாமத்திலே அமைகிறது. நாகஹா என்று பெருமானுக்கு என் பெயர். நாகஹா என்ற சம்ஸ்கிருத சொல்லுக்கு பல பொருள் உண்டு. நாகஹா நாகப்பாம்பு எல்லாருக்கும் தெரியும். நாகஹா என்று இன்றொரு யானைக்கு பெயர். நாகஹா என்றால் பாம்பு, நாகஹா என்றால் யானை. இப்பொழுது இந்த எம்பெருமான் திருவேங்கடமுடையானை நீங்கள் தரிசிக்கும் பொழுது பார்க்கிறீர்கள், 2 கையிலையும் நாகாபரணம் தாங்கி இருக்கான், நாகபூஷணனாக இருக்கான். அதன் அடிப்படையிலே அவன் நாகத்தினாலே அலங்கரிக்கப்பட்ட 2 கைகளுடைய அற்புதமான திருமேனியோடு திருமலை மேல் சேவை சாதிக்கிறான் திருமலையப்பன். அங்கே அப்படி சேவை சாதிக்கிற பகவான் அன்றொரு நாள் ஒரு யானை ஒரு குளத்திலே இறங்கி இவனுக்கு திருவடிவாரத்திலே தாமரைப்பூ ஒன்றை அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு துதிக்கையாலே ஒரு தாமரை மலரை பொறித்து கரையை நோக்கி மீண்ட பொழுது அதன் காலை ஒரு முதலை பிடித்து கொண்டது. யானை மீறி பார்த்தது, முடியலை. தண்ணீரில் முதலைக்கு வலிமை அதிகம். எனவே தண்ணீருக்குள்ளே யானையை முதலை இழுக்க பார்க்கிறது. முதலையை யானை கரைக்கு இழுக்க பார்க்கிறது. அந்த யானை என்பது ஆண் யானை. ஒரு ஜென்மத்திலே பெரிய பாண்டிய மன்னனாக இருந்து இந்திரத்யும்னன் என்ற பெயரோடு விளங்கிய யானை அகஸ்திய பகவானுடைய சாபத்தினால அந்த யானையாக இன்று வந்து பிறந்திருக்கிறது. அந்த யானையை ஆயிரக்கணக்கான பெண் யானைகளோடு உலாவுகிறது. அந்த பெண் யானைகளும் இந்த யானையை சேர்த்து இழுக்கிறது. ஆனால் அந்த முதலை ரொம்ப ரொம்ப வலிமை உள்ள முதலை. ஏனென்று கேட்டால் அது ஒரு கந்தர்வனாக இருந்த முதலை. பூர்வ ஜென்மத்திலே அது ஹியூமன், சூப்பர் ஹியூமன். அந்த கந்தர்வனாக இருந்த முதலையை ஒரு மகரிஷி சபித்து அது முதலையாக வந்திருக்கு. ஆக வலிமை மிக்க முதலை காலை பிடித்து இழுக்க, யானை கரையை நோக்கி அதை இழுக்க, இப்படி போராட்டம் பல 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 ஆண்டுகள் நடந்ததாக புராணங்கள் வர்ணிக்கின்றன.
யானை கையில் இருக்கிற தாமரைப்பூ என்ன ஆயிருக்கும்? கன்னி வதங்கி உலர்ந்து சுருண்டு கிடக்கும் இல்லையா? இல்லையே. அது எம்பெருமானுக்கு என்று அந்த யானை பொறித்து வைத்ததுனால இத்தனை ஆபத்துக்கும் இத்தனை போருக்கும் இத்தனை சச்சரவுக்கும் இடையில அந்த யானை குளத்திலே மலர்ந்த அதே கவர்ச்சியோடு அதே மிளிர்ச்சியோடு அதே குளிர்ச்சியோடு இருக்கிறது. அந்த தாமரைப்பூவை எம்பெருமான் திருவடியிலே சமர்ப்பிக்க வேண்டும். அது போரும். நான் கரை சேர வேண்டியதெல்லாம் தேவையில்லை, நான் மாண்டு போனாலும் கவலை இல்லை என்று அந்த யானை நினைக்கிறது. ஏன்னா அந்த யானைக்கு ஒன்று தெரியும், அந்த முதலை அதன் காலை பிடித்ததுனால நிச்சயமாக அதனுடைய உயிர் போச்சுனால் நல்லது தான். ஏன்னா மறுபடியும் பழைய இந்திரத்யும்ன பதவிக்கு போய் இந்திரத்யும்னாக இருந்த பொழுது தான் செய்த அந்த பக்தி யோகத்தை, பகவானுடைய தியானத்தை தொடரலாம். அந்த அளவுக்கு அதுக்கு உறுதி இருக்குது. அதனால் அடுத்த பிரிவு நிச்சயம் மட்டமான பிரிவு வரப்போகிறதில்லை. அப்படி இந்திரத்யும்னாகவோ அல்லது அதற்கு சமமோ மேலும் உயர்ந்த பதவியாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த யானை தன்னுடைய உடலுக்காக தன் உடலை இழக்கப் போகிறோம், தன் உயிர் பிரியப் போகிறது என்று அஞ்சவில்லை. அதனால் அது பதற்றம் அடையவில்லை. பின்ன யானைக்கு என்ன பதற்றம்? ஏதோ நம்ம புண்ணியம் இந்த தாமரைப்பூ வாடக்கூடாதுன்னு நம்ம பிரார்த்திக்கிறோம். வாடாமலரிட்டு இருக்கு, வாடாமலராக இருக்கிறது. அந்த எம்பெருமான் திருவடியில் அர்ப்பணிக்க வேண்டும் என்று யானை கதறியது. நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காய். அந்த யானை கதறியவாறே இதுவரைக்கும் தான் முயற்சி செய்து பார்த்தது. நம் முயற்சியை நாம் செய்ய வேண்டும், அதற்கப்புறம் நம் முயற்சியால் ஆவது இல்லை என்று உணர்ந்தால் நாராயணனை சரணமடைவது உறுதியாக இருக்கும். ஆரம்பத்திலே பண்ணால் ஒரு சிக்கலாகிடும். கொஞ்ச நாள் நாமளே படிப்போம் போல இருக்கே, பெருமாள் என்ன செஞ்சார்ன்ற எண்ணம் கூட இந்த கெட்ட மனசு வரும். அதனால் யானையின் மகிழ்ச்சியிடமான பெண் யானைகளும் இவ்வளவு முயன்று தவித்து பல ஆண்டுகள் ஆன பிற்பாடு தான் அந்த யானை இறைவனை உதவிக்கு கூட்டு. எதற்கு உதவிக்கு கொடுக்கப்படல, இது எப்படியாவது போராட்டம் நடந்து எத்தனை நாள் இந்த மலர் இப்படி வாடாமல் இருக்குமோ, விரைவில் இந்த மலரை ஸ்வீகரித்துக்கொள், இந்த மலரை ஏற்றுக்கொள், உன் திருவடியிலே நான் அர்ப்பணிக்க வாய்ப்பை கொடு என்றுதான் யானை அரற்றுகிறது. யானை பிளிறுகிறது, மூலகம் கேட்க பிளிறுகிறது. நாராயணாவோ அப்படின்னு கூப்பிடுறது. ஆதி முதலே ஆதி மூலமே என்று அழைத்தது என்று சொல்வார்கள். மூலமென ஓலமிட வந்தார். அப்படி ஆதி மூலம் என்ற பொழுது என்ன வேகத்தோட பகவான் வந்தார். அந்த பகவான் வேகத்துடன் ஓடி வந்தான் ஒரு நாகத்தை காத்தான். ஆக நாகத்தினாலே அழகு செய்யப்பட்ட 2 திருக்கரங்களை உடைய திவ்ய மூர்த்தியோடு திவ்ய வடிவத்தோடு திருமலையப்பன் இருக்கிறான். ஒரு நாகம், அதாவது யானையை காக்க பரமபதத்திலிருந்து விரைந்து ஓடி வந்தான். அது மட்டுமில்லை, அவன் இருக்குமிடமும் என்ன, நாகர்கள் தலைவனான நாகராஜனான ஆதிசேஷனே மலையாகி அவனை தாங்குகிறான். ஆக நாகத்தை அபரணமாக பூண்டவன், நாகத்தை ரட்சிப்பதற்கு, இப்போ யானை என்று பொருள், நாகத்தை ரட்சிப்பதற்கு பரமபதத்திலிருந்து பறந்து ஓடி வந்தவன், நாகராஜனுடைய மலையாகிற சேஷாத்ரியினுடைய சிகரத்தில் இருக்கக்கூடிய பெருமான். இது மட்டுமல்ல சுவாமி, அந்த பெரிய பக்தர் ஒருத்தர் இருந்தார். அந்த பக்தருக்காக தானே யானை வடிவெடுத்தான். அந்த கதையை முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஹாத்திராம் கதை என்று பகவானுடைய பக்தர் ராஜஸ்தானத்திலிருந்து திருவேங்கடமடையிலே செட்டில் ஆகி வேங்கடவனுக்கே பணி செய்து வேங்கடவனோட தோழமை பூண்டு வேங்கடவனோட ஆசிரமத்துக்கு போவான், அவரோட சூது விளையாடுவான். இப்படியெல்லாம் ஆனந்தமாக பகவானை அனுபவிக்குள்ள வாய்ப்பு பெற்ற பக்தர் அவர். ஒரு முறை வேங்கடவானவனும் விளையாடினான், தோல்வி விட்டான். அதுக்கு பந்தயம் வைத்ததுக்காக தன் நகையெல்லாம் கட்டி கொடுத்துட்டான். கோயிலுக்கு போயிட்டான். அது மறுநாள் காலையில் பூஜைக்கு வந்தவர்கள் பார்த்தால் எம்பெருமான் திரும்பியில் ஒரு நகை இல்லை, நாகாபரணம் கூட ஒன்றுமில்லை. இதெல்லாம் எங்கே போயிற்று என்று அவர் கட்டப்பட்ட பொழுது, இவரே பக்தனே எங்கள் வீட்டில் இது பகவான் தான் நகையெல்லாம் வச்சுட்டு போயிட்டான்னு கொடுத்தா சோதனை பண்ண வந்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இது ஃப்ராடு எதுவும் இருக்குது, இப்போ மாட்டின்னோன்னே கதை விடுறான், இவன் தான் அந்த நகையெல்லாம் தேடி இருக்க வேண்டும் என்று அவர்கள் மன்னனுக்கு சொல்ல, மன்னன் இவரை சிறையில் அடைத்தான்.
அப்பா என்னை போய் சிலர் இருக்கிறது, நான் என்ன செஞ்சேன்? அவன் கொடுத்த நகைகள் தானே என்று இவர் கதறிய பொழுது, என்னுடைய உண்மையான பக்தியை நிரூபிக்க என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த ஒரு வண்டி கரும்பை இங்கே வச்சுருக்கோம். இந்த கரும்பை ராத்திரி சாப்பிட்டான்னா பகவான் உனக்கு சாப்பிட்ற சக்தி கொடுத்தா, நீ உண்மையாலுமே திருவேங்கடமுடையானுடைய ஊழியன் என்று நம்பி உன்னை விடுவிக்கிறேன் என்று கொடுங்கோல் மன்னன் சொல்ல, கதறினால் சிறைக்குள்ளே இருந்த அந்த பக்தர் திடீரென்று சிறைக்குள்ளே தோன்றியது ஒரு யானை. அத்தனை வெளியில் கம்பியை உடைச்சிட்டு போய் அத்தனை கரும்பையும் சாப்பிடும். அந்த யானை யார் தெரியலையா? எம்பெருமான் தான் யானையாக வந்தான், நாகமாக வந்தான். இப்பொழுது நாகம் என்றால் யானை. நாகாபுரன் நாகத்தை காக்க விரைந்து ஓடி வந்தான். நாகராஜன் வடிவான மலையிலே விற்றிருக்கிறான். நாகம் இதை யானையின் வடிவெடுத்தான் பக்தனுக்காக. இதெல்லாம் பார்த்தால் அவனை நாகன் என்று சொல்லாமல் வேறு எப்படி சொல்வது என்று பல தொடர்களை நினைத்து நாரத பகவான் நாகா என்று திருநாமம் சொல்கிறார். இதற்கு பின்னணியான ஸ்லோகம். नागाभिभूषितकरद्वय दिव्यमूर्तिः नागाभिरक्षणकृतो त्वरया समेतः नागाधिराजधरणीधरनित्यवासः नागस्य रूपधृत भक्तकृते स नागः. இதற்கு தமிழ் கேளுங்கள். நாகமிரண்டும் கையணியாக்கி கைநாகம் காத்திட விரைந்து வந்த நாகத்திருமலை இடமாக கொண்டு நாகமாகி அடியோனை காத்தான். நாகப்பெயர் எம்பெருமான் தானே. எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். நாகாய நமகா, நமோ வெங்கடேஷாய, வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.